உறுப்பினர் அவர்களே, இந்த கௌரவ கஜேந்திரகுமார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். மிக முக்கியமாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய காணி பரப்புகளை பறிப்பதற்கான ஒரு செயல் என்பதை நான் காலையும் அமைச்சர் KD லால்காந்த அவர்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அம்பலவன் பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு, வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் வெலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் மேற்கு, மருதங்கேணி, முள்ளியான் கிராமம், இயக்கச்சி, கோயில் வயல் போன்ற பாரம்பரியமான கிராமங்கள். இதனை விட யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள முள்ளியான், போக்கறுப்பு, நித்தியவெட்டை, மண்டலாய் பிள்ளையார் கோயிலடி, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி, புல்லாவளி என்கிற பாரம்பரியமான தமிழர்கள் தோன்றி வளர்ந்த அந்த கிராமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சுவீகரிப்பதற்கான அல்லது வேறொரு தேவைக்கு பயன்படுத்துவதற்கான செயல்பாடாக அந்த காணிகளை இந்த வர்த்தமானியிலே கோரியிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன். நேற்று திங்கட்கிழமை வீரகேசரி 19/5/2025 வீரகேசரியுடைய தலையங்கம் வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்று. ஆனால் இன்று கௌரவ அமைச்சர் சொன்னார், வர்த்தமானியை நாங்கள் இடைநிறுத்தவில்லை என்று. நான் கேட்டிருந்தேன், நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடைநிறுத்துங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று. ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது, இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று. ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தால் அந்த வர்த்தமானி அறிவித்தலை இன்னொரு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக நீங்கள் முதலிலே அதனை இடைநிறுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த விடயம் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படை பிரச்சனையே காணியிலே இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தலாயிலே 154 விவசாயிகள், தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது. 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆகாய கடல் வழி தாக்குதல் என்று பெயர் சூட்டி நடத்திய ஆனையிரவு சமருக்காகவே இந்த புல்லாவளி, கட்டைக்காடு, வெத்திலக்கேணி ஊடாக இராணுவம் தலையிறங்கி இருந்தது. அந்த இராணுவம் தலையிறங்கிய காலத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பிரதேசங்கள் பிறகு காலத்திலே விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் தொடர்ந்தும் நீண்ட காலங்கள் இன்று அது இராணுவ தரப்பு கைகளிலே இருக்கிறது. குறிப்பாக பலாலியினுடைய பகுதிகள், வலிகாமம் வடக்கு பகுதியில் இப்பொழுது 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவ வசம் உண்டு. அந்த இராணுவ வசம் இருக்கிற காணி கூட நீங்கள் சொல்வது போல இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் சில வேளை இவ்வாறு விண்ணப்பம் கோரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பல மக்களுடைய காணி ஆவணங்கள் இல்லை, அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது, பல குடும்பங்கள் உயிரோடு இல்லை, அதனை விட கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மக்களிடம் இருந்தது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்த காணி அனுமதி பத்திரங்கள், அதனை விட அவர்களிடம் இருந்த சுவர்ணபூமி உறுதி, அந்த சுவர்ணபூமி உறுதி, காணி அனுமதி பத்திரங்களை தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உறுதியை தருகிறோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவிலே அந்த ஆவணங்களை வேண்டினார்கள், கையாலே வேண்டினார்கள். ஆனால் இதுவரை அந்த செயலகங்கள் அசமந்த போக்கில் இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். மக்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வர்த்தமானி மூலம் காணியை சுவீகரிக்க முயற்சிப்பது ஒரு பகல்லே நடைபெறுகிற மிகப்பெரிய கொள்ளை. பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் மீது நீங்கள் திரும்பவும் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிறீர்கள். தயவு செய்து கஜேந்திரகுமார் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தது போல நான் காலையும் கேட்டிருந்தேன், முதலிலே நீங்கள் ஒரு நல்லெண்ணம், நல்லிணக்கம், இந்த நாட்டில் சமாதானம், சகோதரத்துவம் இருக்கிறது, நீங்கள் ஒரு புரிதலோடு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வர்த்தமானியை மீளப் பெறுங்கள். அதற்கு பின்னர் பேசுவோம், பேசி அதற்குரிய வழிமுறையை காணலாம். ஆகவே வர்த்தமானி மீளப்பெறுதலே இதற்கான முதல் தீர்வு என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தயவு செய்து அதனை செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.